2026 தேர்தலுக்கான ஒரு புது வியூகமா இதை பார்க்கலாமா, இல்ல பலவீனமா இருக்கக்கூடிய அதிமுகவை பலப்படுத்துறதுக்கான முயற்சியா இதை எடுத்துக்கலாமா? இது திமுகவுக்கு எந்த அளவுல சவாலா இருக்கும், அல்லது திமுகவுக்கு இது சாதகமா மாறப்போதா? இப்படி பல்வேறு கேள்விகள், இதெல்லாம் தொடர்பாக தான் கேள்விக்கிற நிகழ்ச்சியில் விரிவாக பேச இருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் பல செல்வகுமார் சார், அனுபவம் உள்ளவர்களோட சேர்ந்து பரீட்சை விஜய் ஒருவேளை எழுதுனா அது திமுகவுக்கு சவாலாக மாறிடுமா? இந்த யூபிஎஸ்சி தேர்வுகளில் தோக்குறவங்க, தொடர்ச்சியாக தோக்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சென்டர் ஆரம்பிப்பாங்க. அவர்களுக்கு வேறு அதையே படித்ததுனா அவருக்கு வேறு எந்த வேலையும் தெரியாதுன்றதுனால ஒரு சென்டர் ஆரம்பித்து அவருக்கு அந்த கோச்சிங் கொடுப்பாங்க. அது மாதிரி அடுத்தவர்களுடைய கொஸ்டின் பேப்பருக்கு, அமித்ஷா எழுதுகின்ற கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதியே பழக்கப்பட்ட அதிமுக இப்பொழுது ஒரு புது கோச்சிங் சென்டர் ஆரம்பித்த மாதிரியும், அதுக்கு டியூட்டராக ஆர்பி உதயகுமார் இருந்து பதில் சொன்ன மாதிரி தான் அது தெரியுது. அவர் மரமாக இருப்பார்கள், அவர்களை சுற்றி நாங்கள் வளர்க்க போகிறோம், வேலி போட போகிறோம், கம்பி வேலி போட போகிறோம், அவங்களுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் அப்படின்னு சொல்ல வர்றது அதிமுகவினுடைய தற்போதைய நிலையை தான் கட்ட ஒரு பரிதாபமான நிலை. ஏன்னா ஆர்பி உதயகுமார் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தேன் நான். அவர் ஏதோ ஒரு எல்லாருக்கிட்டையும் காலில் விழுந்து அந்த மக்கள் போகாத மக்களை அவர் தடுத்து நிறுத்துகிற அவருடைய தொகுதிக்குள்ளே அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வு. நேற்று கூட ஏதோ இன்னைக்கு கூட வரும்போது ஒரு ட்விட்டு படித்தார். ஒரு 58 ரூபா புடவையை வாங்குறதுக்கு 120 ரூபா ஆட்டோ செலவு பண்ணி வர வச்சுட்டாரு தீபாவளி ஃபண்டுன்ற பேரில். அவர் தொடர்ச்சியாக அவர் ஒரு இல்லை, இப்போ நான் கேட்ட கேள்விங்கிறது, ஒருவேளை அவங்க அந்த அதிமுகவோட சேர்ந்துட்டா அது திமுகவுக்கு ஒரு மாதிரி சவாலா மாறும். அது திமுக என்பது ஒரு ஆலமரம் சார். அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி தாவேக்காவோ அதிமுகவோ இன்னைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான சூழ்நிலையை தான் கேட்குறேன். நான் திருப்பி அதிமுக அவர்கள் அந்த கரூர் மேடையில் யாரை முதலில் விமர்சிச்சார்னா எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். அப்படி விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட அவர் ஒரு இதுவே இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, வாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குதுன்னு குதுகாலித்தது அதிமுக தான். அது அவர்களுடைய எந்த அளவுக்கு அவங்க கீழே போயிருக்காங்கன்றத வெளிப்படையாக காட்டுது. அவர்களுடைய களத்தில் அவர்கள் இல்லை என்பது நிரூபணம். ஏதாவது ஒரு வகையில் யார் கூட வேணால் சேர்ந்துக்கிட்டு எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும்னு முயற்சி செய்யறாங்க. அதற்கான வாய்ப்புகள் களத்தில் இல்லைன்றது தான் நிதர்சனம். நேரடியா ஒரே ஒரு கேள்வி, பாஜகவோட கூட்டணி இல்லை, தாவேகா எந்த சூழலையும் கூட்டணி அமைக்காது அப்படிங்கறத உறுதியா அழுத்தமா திருத்தமா சொல்ல முடியுமா? என்னால உறுதியா சொல்ல முடியும். டிஎம்கே அரசியல் பாஜக